முதலாவது கட்டளை, நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை தெளிவாகச் சொல்லுகிறது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் தம்முடைய முதலாவது கட்டளையாக இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலும் அந்த தேசத்திற்கு அருகாமையில் உள்ள மற்ற தேசங்களிலும் ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது. அவர்கள் சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வினோதமான தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இவையெல்லாம் நூதன தெய்வங்களாக இருக்கிறது. இவை மனுஷரால் உண்டாக்கப்பட்டவை. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவரே நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய துதி, கனம், மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். ஆனால் மனுஷனோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை ஒரு சில சிருஷ்டிகளுக்கு செலுத்தி விடுகிறான். இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். மனுஷனுடைய மனதிலே பெருமை இருக்கிறது. அவனுடைய பெருமையே அவனுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. மனுஷனுடைய குணத்திலே பேராசை இருக்கிறது. மனுஷனுடைய பேராசை பணத்தை அவனுக்கு தெய்வமாக ஆக்குகிறது. ஒரு சிலர் போஜன பிரியராய் இருக்கிறார்கள். போஜனம் அவர்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் தங்களுடைய இருதயத்தின் பெருமைக்கும் பண ஆசைக்கும் பெருந்தீனிக்கும் கொடுக்கிறார்கள். ஆசைக்காரருக்கு கர்த்தரை விட உலக பிரகாரமான பொருட்களே பெரிதாயிருக்கும். அவர்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக தங்கள் ஐசுவரியத்தை நம்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய ஐஸ்வர்யத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். நாம் கர்த்தரை மாத்திரமே அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். அவரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். நாம் கர்த்தரில் மாத்திரமே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் வேறு எதற்காவது அதிகமாக பயப்பட்டால் அதுவே நமக்கு விக்கிரகமாக இருக்கும். நாம் கர்த்தரை நேசிக்காமல் கர்த்தரை விட வேறு எதையாவது அதிகமாய் நேசித்தால் அதுவும் நமக்கு விக்கிரகமாக இருக்கும். புறஜாதி ஜனங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் விக்கிரகங்களை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் ஒருவேளை இப்படிப்பட்ட விக்கிரகங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ளே பெருமை, பேராசை, பொருளாசை போன்ற விக்கிரகங்களை செய்து அவற்றை ஆராதிப்பார்கள். கர்த்தரை ஆராதியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை ஆராதிக்கும் போது இவர்களும் புறஜாதியாரைப் போல விக்கிரக ஆராதனைக்காரராகவே இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய முதலாவது கட்டளையை என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு தெரியாமல் மறைவாக ரகசியமாக எந்த விக்கிரகத்தையும் ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். கர்த்தர் மனுஷருடைய இருதயங்களின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் கர்த்தரை அல்லாமல் வேறே தேவர்களை ஆராதிக்கும் போது அவன் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக துணிகரமாய் பாவம் செய்கிறான். கர்த்தர் நம்முடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டார். மனுஷருடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் பிரத்யட்சமாய் இருக்கும். இரண்டாவது கட்டளை, கர்த்தர் இரண்டாவது கட்டளையாக தம்மை ஆராதிக்கும் பிரமாணங்களை சொல்லுகிறார். நாம் கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஒரு விக்கிரகத்தை செய்து அதை ஆராதிக்க கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் தம்முடைய இரண்டாவது கட்டளையை சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆராதிக்க கூடாது என்று ஒரு சில காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மரம், கல், உலோகம் ஆகியவற்றால் செதுக்கப்பட்ட விக்கிரகம், ஆண் அல்லது பெண்ணுக்கு ஒப்பாயிருக்கும் சொரூபம், மிருகத்தின் சொரூபம், பறவைகளின் சொரூபம், தரையில் ஊறும் பிராணிகளின் சொரூபம், பூமியின் கீழ் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான சொரூபம், தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான மாம்சத்தின் சொரூபம், வானத்தில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான சொரூபம், சூரியன்,
சந்திரன், நட்சத்திரங்கள், பரலோகத்தின் சேனைகள். கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எரிச்சலுள்ள தேவன் என்று வேதாகமத்தில் 10 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிச்சலில் பக்தியுள்ள எரிச்சல் என்றும் பக்தியற்ற எரிச்சல் என்றும் வேறுபாடு உள்ளது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதமும், அவருடைய கட்டளைகளை மீறும் போது நமக்கு தண்டனைகளும் கொடுக்கப்படும். கர்த்தருடைய 10 கட்டளைகளில் அந்த கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை குறித்து எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்புகளின் விவரம் வருமாறு: என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். 10 கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளின் விவரம் வருமாறு: வேறே தேவர்களை ஆராதிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை. இந்த பாவம் செய்கிறவர்களுடைய பெயர்களை தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். விக்கிரகங்களை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. இந்த பாவம் செய்கிறவர்களுடைய பெயர்களை தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கு மரண தண்டனை. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவர்களுக்கும் ஓய்வு நாளில் வேலை செய்கிறவர்களுக்கும் மரண தண்டனை. புதிய ஏற்பாட்டில் இதற்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. பெற்றோரை கனம் பண்ணாதோருக்கு மரண தண்டனை. கொலை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. விபசாரம் செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. களவு செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு மரண தண்டனை. இச்சிக்கிறவனுக்கு மரண தண்டனை என்று கூறப்படவில்லை. ஆனாலும் யோசுவா 7:21 முதல் 26 வரையில் உள்ள வசனங்களில் இச்சித்ததின் விளைவாக மரண தண்டனை கிடைத்தது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயாருடைய அக்கிரமம் என்று இங்கு கூறப்படவில்லை. ஏவாளின் அக்கிரமம் அல்ல, ஆதாமின் அக்கிரமமே மனுக்குலத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது. தகப்பன் என்பவன் தனி மனுஷன் மட்டும் அல்ல, அவன் தன் சந்ததிக்கு பிரதிநிதியாக இருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினால் சாபமும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் வரும். தந்தையின் மூலமாகவே பாவம் தொடரும் என்றும் தாயாரின் மூலமாக பாவம் தொடராது என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார். 10 கற்பனைகளை பற்றி கூறப்பட்டிருக்கும் 2 அட்டவணைகளிலும் இந்த வாக்கியம் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை சொல்லும்போது ஒரு சில பிரதான அறிவிப்புகளையும் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஏதோமியர், எகிப்தியர் ஆகியோரின் பிள்ளைகளில் 3ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. யெகூவின் சந்ததியார் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு இந்த கட்டளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களில் அநேகர் இதுவரையிலும் கர்த்தருக்கு ஒப்பாக விக்கிரகங்களை செய்து சித்திரங்களை வரைந்து அவற்றை ஆராதித்தார்கள். யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு கர்த்தருக்கு ஒப்பாக தாங்கள் செய்திருந்த விக்கிரகங்களையும் தாங்கள் வரைந்திருந்த சித்திரங்களையும் அழித்து போட்டார்கள். ரோம பேரரசின் படை வீரர்கள் ராயனுடைய உருவத்தை தங்களுடைய மார்புகளிலும் வஸ்திரங்களின் தோள் பட்டைகளிலும் பதக்கங்களாக அணிந்திருப்பார்கள். இவையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருவருப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே: வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள். மத்தேயு 24:15-16. விக்கிரகங்கள் பொய்யை உபதேசிக்கும், அவை சத்தியத்தை பொய்யாக மாற்றும். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். ரோமர் 1:25. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த ஒரு உருவத்தையும் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்ப்பிக்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். ஆபக்கூக் 2:18. மனுஷன் தன்னுடைய மனதின் கற்பனையின்படி தேவனுக்கு ஒரு விக்கிரகத்தை செய்கிறான். அவன் மனுஷனாக இருப்பதினால் தேவனை மனுஷ ரூபத்தில் விக்கிரகமாக உண்டு பண்ணுகிறான். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். விக்கிரகங்கள் நம்முடைய ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய ஆராதனையை விசுவாசத்தின் வல்லமை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய கற்பனையின் வல்லமை ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. மனுஷருடைய கற்பனையின் வல்லமையினால் விக்கிரகங்கள் செய்யப்படுகிறது. மனுஷன் ஏன் விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாது என்பதற்கும் கர்த்தர் காரணத்தை சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஆராதனையில் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வைராக்கியம் உள்ளவர். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு தண்டனைகளை நியமித்திருக்கிறார். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருடைய அக்கிரமங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பதாக சொல்லுகிறார். பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை தண்டிப்பார் என்று இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்து அவர்களுடைய பிள்ளைகளும் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் பெற்றோரின் அக்கிரமங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார். பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்து அவர்களுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை ஆராதிக்காமல் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுடைய பெற்றோரின் அக்கிரமங்களை இந்த பிள்ளைகளிடத்தில் விசாரிக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவானவரே நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். அவரிடத்தில் பாவமோ அக்கிரமமோ இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். நமக்கு மாம்ச பிரகாரமான பெற்றோர் இருந்தாலும் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து கர்த்தரை பகைத்து அக்கிரமங்களை செய்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் பாவமோ அக்கிரமமோ தேவனை பகைக்கும் சுபாவமோ இல்லை. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தவர். கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். பெற்றோர் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது அவர்கள் ஒருவேளை தங்கள் அறியாமையினால் இந்த பாவத்தை செய்திருக்கலாம். அவர்களுக்கு மெய்த்தேவனாகிய கர்த்தரை பற்றிய அறிவும் வெளிப்பாடும் இல்லாதிருக்கலாம். கர்த்தரோ அப்படிப்பட்ட பெற்றோரை உடனே தண்டித்து விட மாட்டார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் மரித்து போனால் அவர்களுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை ஆராதிக்காமல் தம்மை ஆராதிப்பார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள் என்றால் கர்த்தர் அப்போதும் அவர்களை தண்டியாமல் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று நீடிய பொறுமையோடு காத்திருப்பார். பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களுடைய அக்கிரமங்களை விசாரியாமல் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தின் அளவு பூரணமாகும் போது கர்த்தர் அவர்களை விசாரியாமல் விட்டுவிட மாட்டார். கர்த்தர் தம்மை பகைத்து விக்கிரகங்களை ஆராதிக்கிற பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரர்களை உடனே தண்டியாமல் பொறுமையோடு இருந்தாலும் அவர் நித்திய காலமாக அவர்கள் மீது பொறுமையோடு இருக்க மாட்டார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அவர்களை தண்டிக்க ஆரம்பிப்பார். விக்கிரகங்களை ஆராதியாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய முதலாவது கட்டளை நம்முடைய உள்ளான ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியினாலும் உண்மையினாலும் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய உள்ளான ஆராதனையில் நமக்கு கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் நமக்குள் நிரம்பி இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். நாம் கர்த்தரை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆராதிப்போம். நம்முடைய உள்ளான ஆராதனையில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் புறப்பட்டு வரும். கர்த்தருடைய இரண்டாவது கட்டளை நம்முடைய வெளிப்படையான ஆராதனையோடு தொடர்புடையது. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகளும் ஜெப வார்த்தைகளும் விண்ணப்பங்களின் வார்த்தைகளும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுப்போம். கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை எப்போதும் காத்து நடப்பார்கள். அதிலும் விசேஷமாக கர்த்தரை ஆராதிக்கும் விஷயத்திலே அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள அவருடைய கிருபைகள் நமக்கு உதவி செய்யும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்மால் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியாது. தம்மை பகைக்கிறவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவசியமாய் இருக்கிறது.